அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற போகின்றன. தங்களுடைய வாழ்வில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான நிகழ்வுகள் என்ன என்று பார்த்தால், உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறார். சுகஸ்தானத்தின் முதல் நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. எனவே 4ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே நெருக்கடிகள், தடைதாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என அனைத்தும் விலகுவதோடு மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கிடைக்கிறது. வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு அவற்றை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சுகஸ்தானத்திற்குள் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உறுதியாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிறைவாக கைகூடுங்க. ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் வெற்றிய வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு துணிச்சலுடன் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருக்கணிதத்தின்படி ஜென்மத்திற்குள் வந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. எனவே இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் குருவின் அமைப்பால் சுப விரயங்களாக மாறுவதால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்கும். எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக காரண காரியமின்றி மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அலுவலக பணிகள் சாதகமாகவும் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பாக அமைய போகிறது. திருப்திகரமாக பணிகளை செய்து முடிப்பதோடு தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பை உறுதியாக உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக சனி செயல்படுகிறார். அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான பணிகளை மீனராசிக்காரர்கள் ஸ்மார்ட்டாக சிந்தித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் விரைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று அவசரமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற சூழலில் செய்ய வேண்டாங்க. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாலே நேர்த்தியாக சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இறுதி தருவாயில் இருக்கிறார். மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் இருந்து யோகஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையுமின்றி உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த வாரத்தில் அற்புதமாக மாற்றி கொடுக்கின்றன. குறிப்பாக மோட்சக்காரகரான கேதுவால் எதிர்காலத்தை பற்றிய பயம், அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகஸ்தானமாகிய 4 இருந்து
பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ல் பலம் பொருந்திய அமைப்பில் செவ்வாய் நுழைவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் விலகும். இந்த தருணத்தில் தாய் வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை காட்டிலும் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் இனிமையாக கைகூட போகிறது. பல சுப நிகழ்வுகளை மகிழ்ச்சியுடனும் இரட்டிப்பு நன்மையை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலும் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. சூரியன் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி 14ஆம் தேதி முதல் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வீண் விரய செலவுகளும் அலைச்சலும் சிரமமும் குறைவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதை செய்தாலும் அதை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைகிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயம் மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் ஜென்மத்தில் வலம் வருகிறார். பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் நிறைவாக கிடைக்கும். சற்று கடினமாக உழைத்தாலும் கூட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு நீங்கள் எதிர்க்கக்கூடிய புதிய காரிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார். பலம் பொருந்திய அமைப்பில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் ஜென்மத்திற்குள் வருவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே நெருக்கடிகள் தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேரும்.